வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். நேற்று நமது நிகழ்ச்சிக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் மொக்க போடுறோம், பொறுமையாக பார்க்குறீங்க என்று நான் பேசியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் இல்லைங்க எங்களுக்கு நல்ல தகவல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அதில் ஒரு பின்னூட்டம் என் மனதை கவர்ந்தது. அதை பதிவு செஞ்சுட்டு போகிறது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாம் அந்த யூடியூப்லாம் வந்த பிறகு யாரும் ரேடியோலாம் கேட்குறதில்ல. காரில் போகும்போதும் எஃப்எம் கேட்குறதே அரிதாக இருக்கிறது. அங்கேயும் போனோன்னா ப்ளூடூத்தை தானே கனெக்ட் பண்ணுறான். நீங்கள் போனீங்கன்னா கேட்பீங்க, மிச்சவங்களாம் வந்து யூடியூப்பில் தான் பாட்டு போட்டு விடுவோம். ஸோ இந்த பண்பலைக்கு முன்பு ஆல் இண்டியா ரேடியோ, விவித் பாரதி என்று வானொலி இருந்த காலம் அது. அதில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் என்று ஒரு அற்புதமான பேச்சாளர். அவர் இன்று ஒரு தகவல் அப்படின்ட்டு தினமும் காலையில் 8 மணிக்கு வானொலியில் சொல்லுவார். குரல் ரொம்ப அழகாக இருக்கும், மிகுந்த நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவர். கேட்க கேட்க ரொம்ப அந்த எளிய பாமரனின் மொழியில் பேசக்கூடியவர். அந்த பாமரனின் மொழியில் ஒரு கதை ஒன்று சொல்லிவிட்டு, நகைச்சுவையான கதை ஒன்று சொல்லிவிட்டு ஒரு தகவல் ஒன்று கொடுப்பார். அதில் நீதி போதனை மாதிரி ஒன்று சொல்லுவார். அதெல்லாம் கேட்டு வளர்ந்த தலைமுறைனாங்க. அதை குறிப்பிட்டு ஒருத்தர் கருத்து போட்டிருக்காரு. இன்று ஒரு தகவல் டெய்லி சென்னை ரேடியோ காலை 8 மணிக்கு தென்கட்சி சுவாமிநாதன் ஐ எம் ஸ்டடிங் அட் 1987 காலேஜ். அவர் ப்ரோக்ராம் கேட்டுட்டு தான் நான் கல்லூரிக்கு செல்வேன். பழைய மெமரிஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் மெமரிஸ். இன்னைக்கு சவுக்கு மீடியா அது போல இருக்கிறது. எனது வயது 55. உங்கள் டீமை பார்க்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது தமிழ் புலவர் நக்கீரனின் வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய நிகழ்ச்சியோடு நமது அரசியல் அட்டையை ஒப்பிட்டு ஒருவர் கருத்து தெரிவித்திருப்பது உள்ளபடியே நமது நிகழ்ச்சிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதுகிறேன். யூடியூப்பில் அந்த அவர் வீடியோ இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். நான் ஏன் இவ்வளோ சிலாகிச்சு சொல்கிறேன் அப்படின்றது தெரியும். சரி சார், இன்னைக்கு எப்படியும் விஜய் அவர்கள் என்ன பேசுனாங்க, அதை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு நிறையா பேர் வருவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட்டு. நீங்கள் இப்போ 2 பேரும் அந்த விஜயோட ஸ்பீச்சை விரிவாக விவாதிப்பதற்கு முன்னால் உங்கள் 2 பேருக்கும் அந்த ஸ்பீச்சில் என்ன பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிது அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பேசுவோம். நினைவு சின்னம் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அது காலகாலத்துக்கு வந்து பேசு. இன்னொன்று வந்து திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த அரசியல் புதுசில் அங்கே பேசுவாங்கல்ல, அதுக்கு உயிர் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஓடு ஓடுன்னு பாட்டு பாடுறாரு, மனசில் நின்றுச்சு. ஓடு 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 வரான் வேட்டக்கா. எனக்கு கொளத்தூரில் கொத்து பரோட்டா அதுதான் என்னை கவர்ந்தது. அந்த வார்த்தை திமுகவினரை மிக கடுமையாக காயப்படுத்தி இருக்கிறது, வேதனைப்படுத்தி இருக்கிறது. கொதிச்சுட்டாங்க, பொங்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு முன்னாள் முதல்வரை கொத்து பரோட்டா போட்டாங்கன்ட்டு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்படிதான் சொல்கிறாரு. சட்டப்பேரவையிலன்னா அப்பாவை காணான்னு சொல்லி விடுறாரு, இங்கே என்னன்னா கொத்து பரோட்டா போட்டுன்றாரு. திமுகவினர் என்னதான் இருந்தாலும் ஒரு முன்னாள் முதல்வரை கொத்து பரோட்டா என்று சொல்லலாமா? அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கும் பரோட்டாவுக்குமான உறவு இன்று நேற்று தொடங்கியதல்ல, 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. அப்படி என்ன சார் கதை அது? தொட்டப்பெட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா, தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. அடுத்த வரி ரொம்ப முக்கியம். வட்ட கல்லு தோசை. அந்த கல்லு தோசையை வட்ட கல்லு தோசை சுட்டு தரட்டா, தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா. முதல்ல சிக்கன், அடுத்து மட்டன். ஆக தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் பரோட்டாவுக்குமான உறவு 30 ஆண்டுகள் முன்பு தொடங்கியது. 1995ஆம் ஆண்டு விஜய் அவர்கள் நடித்து வெளியான காவியங்களில் ஒன்றுதான் இந்த திரைப்படம். விஷ்ணு திரைப்படத்தோட பேர். அந்த பாட்டு யூடியூப்பில் இருக்கும், பார்த்து கண்டு கழியுங்கள். இந்த வரலாற்று உறவை மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னது கடமை என்ற அடிப்படையில் அந்த பரோட்டாவின் வரலாற்றை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சொல்லுங்க. அவர் முதலமைச்சர் ஆக போகிறேன்னு கனவாக கண்டார். அவங்க அப்பா வந்து சினிமா பின்புலம். ஸோ அவர் ஒரு ஹீரோவாக நடிக்கிறாரு. ஆரம்ப கால படங்களில் இந்த மாதிரியான பாடல்களில் நடிச்சிருக்காரு. அப்படி பார்த்தா நாளைக்கு முதலமைச்சர் ஆவார் அப்படின்றதுக்காகவே வளர்க்கப்பட்டவர் திரு உதயநிதி ஸ்டாலின். அவரே பார்த்திங்கன்னா லாலா கடை சாந்தி, உன்னால் ஆனேன் பூந்தி. இந்த காவிய பாடலை நான் கேட்க தவறிவிட்டேன். இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவசியம் நான் சென்று இந்த அற்புதமான காவியத்தை கேட்கிறேன். என்றாவது ஒரு நாள் இந்த காவிய பாடலை பயன்படுது. அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. அவர் சிஎம்மாக போகிறதில்ல, அப்படிலாம் கனவு கண்டு இருக்காது. நான் இருக்க வரைக்கும் நடக்காது. அது இந்த பாடலில் இன்னொரு சிறு குறிப்பு சேர்த்து சொல்லி விடுகிறேன். அப்போதெல்லாம் சினிமாவுக்கு பின்னணி பாடகர்கள் தான் பாடுவாங்க. எஸ்பிபி, மனோ இவங்க தான் பாடிட்டு இருப்பாங்க. விஜய் அப்போது தான் பாடத் தொடங்குகிறார். இந்த பாடலை பாடியது விஜய். இந்த பாட்டில் பார்த்தேன்னா இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய்னு எழுத்து வரப்படுவாங்க. தொட்டப்பெட்டா முட்டை பரோட்டா என்ற அந்த பாடலின் அந்த அற்புத வரலாறு. ஜோக்ஸ் அப்பார்ட், திரு விஜய் அவர்களுடைய அந்த கரூர் நிகழ்வு உரைக்கு
வந்திருக்கக்கூடிய விமர்சனங்களில் பெரும்பாலான விமர்சனங்கள் இன்னும் தேர்தல் பிரச்சார மோடிலேயே விஜய் அவர்கள் இருக்கிறார். ஒரு முதலமைச்சர் போல அவர் பேசவில்லை. பிரச்சாரத்தில் எப்படி பேசினாரோ அதே மாதிரி பேசுகிறாரு என்று எதிர்க்கட்சியினர்களும் பண்டிதர்களும் சொல்கின்றனர். மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். மக்களின் மனதை விஜய் அவர்கள் படித்து விட்டார், புரிந்து கொண்டிருக்கிறார் என்று தான் நேற்று அவருடைய உரையை பார்த்து நான் புரிந்து கொள்கிறேன். எந்த முதலமைச்சரும் இதுவரை சொல்லாதது, சொல்ல முடியாதது, சொல்ல எண்ணாத ஒரு விஷயத்தை நேற்று மேடையில் விஜய் அவர்கள் சொன்னார். எனக்கு இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது உங்கள் விஜய் ஆட்சி. அரசு அலுவலகத்தில் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். மீறி கேட்டாங்கன்னா எங்கள் அண்ணன் ஆட்சி, என் தம்பி ஆட்சி, எங்கள் பெரியப்பா ஆட்சி, எங்கள் ஒன்று விட்ட சித்தப்பா ஆட்சி என்று சொல்லுங்கள். இது ஒரு சூளுரை, இது ஒரு சவால். இதை விஜய் அவர்கள் நிலைநிறுத்த வேண்டும். அவருடைய எண்ணம் இப்படிப்பட்ட எண்ணம் தான் என்பதை நான் தொடக்கத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் கூட இருக்கவங்க விடமாட்டாங்க. திமுக மற்றும் அதிமுக விஜய் மீது விழுந்து புராண்டி அவரை கடிப்பதற்கு காரணம், ஐயையோ பொழப்புல மண்டலி போட்டுட்டானே, விட்டா இன்னும் 30 வருஷத்துக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொழப்பு தப்பு என்ன வருது, இதை விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் விஜய் மீது இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள். யோசிச்சு பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்தால் இப்படி மேடையில் சொல்லிட முடியுமா? யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் காசு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அதை பற்றியே பேசிக்க மாட்டாங்க. அவரே எஸ்பிகே நாகராஜை வச்சு துட்டு வாங்கின்னு இருப்பார். திவ்யா சத்யராஜ்லாம் சொல்லியிருக்காங்க சார். இப்போ தான் வந்து சீஃப் மினிஸ்டரோட ஸ்பீச்சை பார்த்தேன். பெத்தட்டிக் டிஸ்கஸ்டிங். அவங்க ஸ்பீச்சையும் நான் பார்த்தேன். சேகர்பாபு புகழ்ந்து அவங்க பேசுகிற ஸ்பீச்சு, அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த கருத்தை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கள். ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சேகர்பாபு வாய்ஸ் சூப்பராக இருக்குது. அதையும் சொன்னாங்க. அவங்க அப்பா நடிக்கிற படத்தில் பாட்டு பாட சொல்லுங்களேன். ஸோ விஜய் அவர்கள் மக்கள் மனதை புரிந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அதை டெலிவரி பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த 2 மாதத்தில் டெலிவரி பண்ணியிருக்காரு. எவ்வளவு கதைகளை கேள்விப்படுறோம். என்னையா துட்டு இது, அதாவது சமூகம் எப்படி மாறிவிட்டதென்றால், என்னையா கடமை செய்யறதுக்கு காசு கேட்குறான்னு கோவப்பட்ட காலம் போய் என்னையா காசு வாங்க மாட்டாங்க. இது எவ்வளோ ஒரு வேதனையான சூழல் யோசிச்சு பாருங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் இன்றைக்கி என்கிட்ட காலையில், சங்கர் நாம எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். என்ன சார் இப்படிலாம் பேச மாட்டீங்களே நீங்கள், என்ன சார் அப்படின்னேன். இல்லையா, ஊழலெல்லாம் ஒழிக்கவே முடியாதுன்ட்டு நம்மளாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம், நீ நானுமே பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். இன்றைக்கி ஒருத்தன் நான் பண்ணுறேன்னு வர்றான்யா, அதை பண்ணி காட்டுறேன் பாருன்னு மேடையில் சவால் விட்றான்யா. இதை நீடிக்க வைக்கிறதுக்கு சொசைட்டியை சேர்ந்த நாம் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கணுயா அப்படின்னு அவர் சொன்னார். தினமலர் தான் இதை மிகச்சரியாக புரிந்து கொண்டு அந்த ஸ்பீச்சிலேருந்து எதை லீடாக வைக்கணுன்ட்டு வச்சுருக்கு. இன்றைக்கி தினமலரில் பேஜ் 1லேயே மாட்ட போகிறாங்க, திமுக ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் அடுத்தடுத்து மாட்ட போகிறாங்க, கரூரில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஆவேச பேச்சு, யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்க என மக்களுக்கு அறிவுறுத்தல். இதான் லீடு. இந்த கரூரில் அந்த 41 பேர் இறந்த சம்பவத்தை பற்றி காவல்துறையை ப்ளேம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் மற்ற அச்சு ஊடகங்களில் லீடாக எடுத்திருக்காங்க. பட் இதுதான் லீடு. விஜயோட ஸ்பீச்சிலேருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய லீடு இதுதான். அப்புறம் பார்ட்டி ஃபண்டை பற்றி வேற பேசியிருந்தாரு. 2 ஆட்சிலையுமே பார்ட்டி ஃபண்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி பேசுனா சட்டப்பேரவை வெளியே விடுறாங்க. எந்த பார்ட்டினே சொல்லலை, பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன், திமுக கோச்சிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்றாரு. கூர்ந்து கவனித்த ஒரு விஷயம் என்னவென்றால், தீய சக்தியும் பார்ட்டி ஃபண்டு வாங்குச்சு, தீர்ந்து போன சக்தியும் பார்ட்டி ஃபண்டு வாங்குச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 2 விஜயபாஸ்கரன் சபாஸு நீங்களும் தானே வாங்கிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சது, திமுகவுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, வீழ்த்திட்டீங்க, இதோட விட்டுறாதீங்க, அவங்க திரும்பி இந்த ஜென்மத்துக்கு எந்திரிக்கக்கூடாது, அதை நீங்கள் உறுதி செய்யணும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடம். உண்மையிலே தீய சக்தி மீண்டும் எழலாமா? அது தீய சக்தியாக இருந்தால் எழவே கூடாது, என்றுமே எழக்கூடாது இல்லையா? அதனால அதை ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அண்ட் விஜய் கிட்டத்தட்ட நாம் எங்கே நிற்கிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். எதிரியே இல்லை, இது தீய சக்தி, அது லேசாக எந்திரிக்க பார்க்குது, எந்திரிக்க விடாதீங்க. அது தீர்ந்து போன சக்தி, அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. தீர்ந்து போன சக்தியிலேருந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க பாரு. தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தி வேற இல்லை, 2 ஒன்று தான், கூட்டு கலவாணின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அவருக்கு தெரியும் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் இருக்கார், என்ன நடந்துச்சுன்றது அவருக்கு தெரியும். 2 சக்திக்கு என்ன வேறுபாடு? 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தீங்க தானே. நேற்று திரு விஜய் அவர்களோட இந்த உரைக்கு பிறகு ஏடிஎம்கேவோட அஃபிஷியல் எக்ஸ் ஹேண்டிலில் மிக கடுமையான ஒரு எதிர்வினை. எங்களை பார்த்து கூட்டு களவாணி என்று சொல்லிவிட்டீர்களே, ஒரு முதலமைச்சர் பயன்படுத்தும் வார்த்தையாது, இப்படி சொல்லலாமா? உதயநிதியை பார்த்து பாஷ்யம் வீட்டில் உட்கார்ந்து உதயநிதியையும் சபரீஷனையும் பார்த்து
என்னை சிஎம் ஆக்கிடுங்க தம்பின்ட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு பேர் கூட்டு கலவணைத்தனம் இல்லாமல் வேறு என்ன? 46 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு சொல்லல இவர், எல்லோரும் மந்திரிப்பா நம்ம ஆட்சி தான்ப்பா. ஆனால் எப்படின்னு திமுக அது அதிமுக ஆட்சி தான்ப்பா, அவங்க வெளியில் இருந்தாப்பா ஆதரவு தராங்க. இப்படி நீங்கள் பேசலை. விரைவில் நல்ல செய்தி வரும் சொன்னீங்களா? யோசிச்சு பார்த்தா அவ்வளோ கோவம் வருது நிதிஷ். இவங்க 2 பேரும் வேறன்னு நினச்சி நாம் இதில் ஒருத்தன் தோற்று இன்னொருத்தன் ஜெயிக்கணுன்ட்டு நாம் சண்டை போட்டு 60 கேஸை வாங்கி 3 குண்டாசை வாங்கி கையை உடஞ்சி சொத்துக்களை எல்லாம் இழந்து தாயை இழந்து சண்டை போட்டுட்ருக்கோம். கூட சேர்ந்து நீ ஆட்சி அமைக்கிறது பார்க்குறேன்னா இதை விட அயோக்கியத்தனம் இருக்க முடியுமா? அதனால் அந்த பல்ஸை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாரு, பாருங்கள் 2 பேரும் வேற இல்லை, இப்போ இனிமேல் நான் தான். ஒருவேளை நீங்கள் வேறனா இடைத்தேர்தல் நிரூபிச்சு காட்டுங்கன்றார் சார். அது வேற. அடுத்தது ரொம்ப அழகாக அதை மென்ஷன் பண்ணுறாருன்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இன்றைக்கி இருக்க சூழலில் திமுக ஒரு கேண்டிடேட்டு, அதிமுக ஒரு கேண்டிடேட்டு போட்டு தாவேக்காவை வீழ்த்த முடியாது. இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்தாலும் வீழ்த்த முடியாத ஒரு சூழல். அப்போ இவங்க சேராமல் இடைத்தேர்தலில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட நீட்சி தான் நெல்லையிலே அதிபரை பொது வேட்பாளரை அறிவிக்கலான்ற டாக்ஸ் ஓடிட்டு இருக்கு. அம்பாசமுத்து. ஆமாம், இசக்கி சுப்பையா அவர்கள் ராஜினாமா செய்த அந்த தொகுதியில் பொது வேட்பாளராக அதிபரை நிறுத்தலாம் என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். சதிகாரன் கருணாநிதி அப்படின்னு பண்ணாரா? அந்த சதிகாரன் கருணாநிதியோட கட்சியின் ஆதரவில் நிற்கப் போகிறார். உதயநிதியும் அதிபரும் கொஞ்சி குழாவிய அந்த திருமண நிகழ்ச்சியை நாம் அனைவருமே பார்த்தோம். வைகோ அவர்கள் என்ன திரும்பி கூட பார்க்கலையே, அது வேற வேதனை வருது. அவங்க மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கப் போகிறது, நாம் பார்க்கத்தான் போகிறோம். அதை குறிப்பிட்டு தான் நீங்கள் நிரூபித்து காட்டுங்க கூட்டுக்கலவணையில். ஹீ இஸ் லேயிங் எ ட்ராப். ஓகே, ஒரு வலையை விரித்து வைக்கிறாரு. அதாவது என்னென்னா வீம்புக நாங்கள் ஒன்று கூட்டுக்கலவணையில் தனித்தனியாக நிற்கிறோன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம்ல. அதற்கான வேலையை திரு விஜய் அவர்கள் பார்க்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். கரூர் கம்பெனிக்காரர் ஓடிக்கிட்டே இருக்காரு. இன்னொருத்தர் சிங்கப்பூரில் போய் படுத்துக்கிட்டாருன்றார் சார். ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் போனவர் சொல்ல நான் அப்படின்றாரு. செந்தில் பாலாஜி ஓடியதை குறிப்பிட்டார். வேலு ஓடி சென்று சிங்கப்பூர் மருத்துவமனையில் படுத்ததையும் குறிப்பிட்டார். அப்போ எல்லாவற்றையும் அவர் கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிறார். அதுதான் சார், இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்கும்போது என்ன முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம இவருமா பொம்மை முதலமைச்சர்? அதுதான், அப்போ முதலமைச்சருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கூட தெரியாதுன்னு பழக்கி வச்சிருக்காங்க நம்மள கடந்த 5 வருஷமா. ஆமாம், சிங்கப்பூருக்கு ஒருவர் ஓடி சென்று படுத்திருக்கிறார் என்றால் சிங்கப்பூருக்கு அவரை ஓட விட்டது யார் என்பதையும் முதல்வர் அவர்கள் யோசித்து நடவடிக்கை எடுப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். துட்டை வாங்கிக்கிட்டு அவரை ஓட விட்ட நபர்கள் தப்பிக்க முடியாது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எத்தனை பேர் மாட்ட போகிறாங்களோ அப்படின்றாரு சார். ஆமாம், ஸோ ஹீ சீரியஸ், வெரி கீன். அப்படியே அதில் இன்னொருத்தர் சொன்னார், போடாத ரோடுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க, நாங்கள் அதை பிடிச்சி கேன்சல் பண்ணிட்டோம். அந்த டெண்டரோட ரேட்டை காட்டி டபுள் மடங்கு வச்சு 2 மடங்கு மதிப்பை கூட்டி ஒரு டெண்டர் விட்டுருந்தாங்க, அந்த டெண்டர் நாங்கள் ரத்து செய்துட்டோம் என்று சொல்கிறார். ஸோ இந்த ஊழல் ஒழிப்பில் முதல்வர் மிகுந்த முனைப்போடு இருக்கிறார் என்று நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதோடு சேர்த்து தான் அந்த யாரும் நீங்கள் காசு கொடுக்காதீங்க அப்படின்றத சொன்னார். அண்டு செந்தில் பாலாஜியும் சரி, திரு வேலு அவர்களையும் சரி, இந்த மாதிரி ஓடினாலும் விடமாட்டோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறதுலேருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொள்ளையடித்தவர்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றது சிஎம்மோட ஸ்பீச்சோட சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ஊழல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விவகாரங்கள் என் மனதுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு விஷயம். நிறைய பேர் நம்ம மேலேயே இந்த விமர்சனத்தை வச்சுருப்பாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ சப்போர்ட் பண்ணுற ஆளை மாற்றிக்கிட்டே இருக்க. உண்மை, நான் தொடர்ந்து 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதில் நான் தீர்மானமாக இருப்பதற்கு காரணம், அவன் எவ்வளோ திருடுனான்றது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ தொடர்ந்து 11லேருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி தொடர்ந்ததன் காரணமாக எவ்வளோ திருடினாங்கன்றதே தெரியல. ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எவ்வளவு திருடினார்கள் என்று கண்டுபிடிப்பார்கள் என்று பார்த்தால் அவர்களும் கூட்டணி சேர்ந்து கொண்டதனால் அதுவும் தெரியாமல் போய்விட்டது. இப்போது ஒரு மாற்றுக் கட்சி ஆட்சிக்கு வந்ததனால் 2 பேரும் எங்களுக்கு 2 பேர் திருடினதையும் விசாரிக்கிறேன்னு சொல்கிறார். இதை விட ஒரு ஜனநாயகத்தில் குடிமகனாகிய நமக்கு வேறு என்ன வேண்டும்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் டேஷ் இது அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு மாண்பா அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் திமுக காரங்க வைக்கிறாங்க. மாலதி, இப்படி அடுக்குமொழியில் பேசி இரட்டை அர்த்த வசனங்கள் கலந்து பேசி ஆட்சியை பிடித்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அழகு தமிழில் பேச தெரிந்தவர்கள் மட்டுமே அரசியலுக்கு வர முடியும் என்ற காலம் இருந்தது. அதை உடைத்தவர் எம்ஜிஆர். பேசவே வராது. எம்ஆர் ராதா சுட்டதன் காரணமாக அவரது குரல் மோசமாகி போய் அவரால் சரியாக இயல்பாக மற்றவர்களைப் போல பேச முடியாது.
சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த பிறகு பேச்சே போயிடுச்சு. இப்போது ஜெயித்தார். இவருக்கு பேசவும் தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் வழக்கமாக ஆற்றிய உரைகளை எல்லாம் பார்த்து மக்கள் சலிப்படைந்த காலகட்டத்தில் தான் மக்களுக்கு பிடித்த மொழியில் விஜய் பேச தொடங்கினார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனக்கே இவர் நண்பா நண்பீஸ்னு பேசும்போது என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறாரு என்று தான் தோன்றியது. ஆனால் மக்கள் அதை விரும்பினார்களா இல்லையா? இப்போதும் மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு விஜய் பேசுகிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு அது அசூயை கொடுக்கலாம், நான் இப்படி பேசுகிறார் என்று இருக்கலாம். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்களா? ஓடு 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 ஓடுன்னு பாட்டு பாடும்போது அக்கா அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கிறத பார்த்தீங்களா? நம்ம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். அவர் வின் பண்ணுறாரு. மக்களுக்கு எது பிடிக்குதுன்னு தெரிஞ்சுட்டு பேசி வின் பண்ணுறாரு. மக்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு தெரிஞ்சுன்னா இதை விட கேவலமான வேடங்களை எல்லாம் 2 கட்சிகளும் போடும். ஆமாம் இல்லையா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொறுமையாக ஜனங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் கிளப் டான்ஸ் மாதிரி உங்களோட மாநாடுகளில் நடனங்களை போடுறீங்களா? டான்ஸஸ் வச்சு டான்ஸ் ஆட விடுறீங்களா? இப்போ அது அடுத்த கட்டத்துக்கு போய் காங்கிரஸ் கட்சியோட ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் நீட் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இந்த டான்ஸ் தான் ஓடின்னு இருந்துச்சு. இப்படிதான் ஸ்டார்டிங் சொன்னாங்க, கொடியை தலை மேலே சுத்துறாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அவங்களோட கட்சி கூட்டங்கள்ல அவங்க கொடியை தலையில சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இது என்ன பழக்க வழக்கம்? கொடியை போய் இப்படி சுத்தலாமா? இது முறையா? அப்படின்னாங்க. 2 கட்சியிலையும் சுத்திட்டு இருக்காங்க. அண்டு அதிமுகவோட பிரச்சார கூட்டங்களையும் அந்த கட்டம் போட்ட துண்டை எடப்பாடி அறிமுகப்படுத்தி அவங்கள எடுத்து சுத்த ஆரம்பிச்சாங்க. நீங்க அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறீங்க இல்லையா? ரேம்ப் வாக் யார் சார் ஆரம்பிச்சு விட்டது? அழகா சொன்னீங்க. இன்னொன்று ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரோட் ஷோ. நேற்று திரு விஜய் அவர்களுடைய ரோட் ஷோ. இதுக்கு முன்னாடி போகும்போது செருப்புலாம் வீசினாங்க, நம்மளால் பார்க்க முடிஞ்சு. எங்கே இப்போ வீசுங்க பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக குண்டாஸ் தான் என்னங்க சார்? ஆமாம், நீங்கள் போட்டிங்களா குண்டாஸு? ஸோ கரூர் சம்பவம் குறித்து திரு விஜய் அவர்கள் பேசியதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பெரம்பலூர் கூட்டத்தை நான் மிகுந்த மனவேதனையோடு ரத்து செய்தேன். ஏனென்றால் காவல்துறையினர் நீங்கள் வராதிங்க, லேட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்கன்னு அதனால ரத்து பண்ணோம். அது மாதிரி என் கரூரில் சொல்லலை அப்படின்றாரு. இவர் தான் மேடை ஏறி மிகச்சிறப்பான பாதுகாப்பை அளித்த காவல்துறையினருக்கு நன்றி என்று சொன்னார். நான் அன்னைக்கே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் போலீஸை போய் பாராட்டுறாரு, இவர் என்ன அப்படி இருக்கிறாரு? முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். நேற்று அதுக்கு பதில் அளிச்சிருந்தாரு சார். இப்படியான ஒரு நாடகம் நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது, அது தெரியாமல் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன். அடிப்படையில் இந்த விஷயம் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் மேற்பார்வையில் விசாரணையில் இருக்கிறது. எதற்காக அதை பற்றி பேசுகிறீர்கள்? ஒரு வார்த்தை, நான் அதை பற்றி விரிவாக பல விஷயங்கள் என்னால் பேச முடியும். ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவில் அது விசாரணை நிலுவையில் இருப்பதன் காரணமாக நான் அதை பற்றி பேச விரும்பவில்லைன்னு கடந்து செல்வது தான் ஒரு முதல்வருக்கு அழகு. சதி பண்ணிட்டாங்க, அவங்க சதி பண்ணிட்டாங்கன்னா அந்த சதி இருக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது தான் சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்கு. அதை நீதிபதி அஜய் ரஸ்தோகி மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு தியரி சொல்கிறீங்க, நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரிகளை கடுமையாக விமர்சனம் செய்தோம். நீங்கள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையத்தை போட்டிருக்கிறீர்கள். உங்களது காவல்துறை ஒரு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதுதான் நடந்துச்சு, இப்படி தான் நடந்துச்சுன்ட்டு உங்கள் அதிகாரிகள் தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து பேட்டி அளித்தால் அப்போது விசாரணை எப்படி நேர்மையாக நடக்கும் என்று அப்போதே நாம் திமுகவினரையும் திமுக அதிகாரிகளையும் விமர்சனம் செய்தோம். அப்போ நீங்கள் பேசுனீங்கனாலும் அதே விமர்சனம் தானே உங்களுக்கு வரும். அதனால் இதை முதல்வர் தவிர்த்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னோட. ஒரு வரியில் கடந்து போயிடலாம், எங்க நான் அதை பற்றி பேச விரும்பலைங்க. இல்லை, போனதே கரூர் சம்பவம்ன்ற அடிப்படையில் இருக்கட்டும். இதை சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க. அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய என்கிட்ட இருக்குங்க. ஆனால் விசாரணை நடந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு முதலமைச்சராக நான் இதை பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்காது. அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை, அவ்வளோதான். சரி சார், விஜய் அவர்கள் பேசி முடித்தோடனே ரொம்ப நாளாக எங்கிட்ட ஓடி திருந்து செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் கருத்து சொல்லியிருக்காரு சார். 10 நாள் ஆளவே காணோம் அவரை. போலீஸாரும் தேடிட்டே இருக்காங்க, ஆளை கண்டுபிடிக்க முடியல. நேற்று திடீர்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, பார்த்தீங்களா? போலீஸார் தேட வேண்டிய இடத்தில் தேடவில்லை. தமிழக முதல்வர் மாதவரம் பால் பண்ணையில் மாடு மேய்க்க அனுப்பிய அதிகாரியின் பாதுகாப்பில் செந்தில் பாலாஜி 10 நாட்களாக இருந்தார். ஏன் அந்த அதிகாரி பாதுகாப்பு கொடுத்தார் என்றால், அந்த அதிகாரி உளவுத்துறையில் இருந்த 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1 கோடி ரூபாயை அண்ணன் செந்தில் பாலாஜி கொடுத்து கொண்டிருந்தார். என்னை பற்றி நல்லா அனுப்புங்கன்னு. அந்த நன்றி விசுவாசத்திற்கு உங்களையும் உங்கள் சகோதரரையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்கிறேன் என்று அந்த அதிகாரி வைத்திருந்தார். செந்தில் பாலாஜி ஒரு பக்குவமான பொலிட்டீஷியனுக்கு உரிய ஒரு நேர்த்தியோடு அதற்கு எதிர்வினை ஆற்றினார் என்று நான் பார்க்கிறேன். தனி விமானம் பிடித்து யார் ஓடியது என்பது மக்களுக்கு தெரியும். அதே போல் துணை பொதுச் செயலாளர்
திருமதி கனிமொழி அவர்களும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. திரு கனிமொழி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணன் மகனும் இப்படித்தான் அடிக்கடி உல்லாச பயணம் சென்று ஓய்வெடுப்பார்கள். இது உங்கள் அப்பா கட்சி. உண்மையிலேயே விஜய்க்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்கள் படைகளை இதுபோல் முன்னின்று வழி நடத்துங்கள். கனிமொழி ரொம்ப அழகாக லீட் பண்ணாங்க. மக்கள் கூட யார் நின்னது யார் ஓடுனதுன்னு மக்களுக்கு தெரியுங்க. அண்டு முதலமைச்சர் பக்குவமாக பேசணும் அப்படின்னாங்க. இந்த சிவசங்கர்லாம் டபா என்ன பேசுகிறதுனே தெரியல. இஷ்டத்துக்கு ஒரு 3ஆம் தர பேச்சாளர் மாதிரி தான் அவருடைய எதிர்வினை எல்லாம் இருந்தது. அண்ட் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டியது, ஒரு தேர்தல் முடிந்தது போலவே இல்லை தமிழக சூழல். தேர்தல் நடக்கும் சமயத்தில் இருந்த பரபரப்பை விட மிக அதிகமான பரபரப்பு தமிழகத்தில் தினந்தோறும் நிலவை கொண்டிருக்கிறது. தினந்தோறும் பரபரப்பு செய்திகள். அண்ட் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மக்களுக்கு அரசியலின் மீது ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. சீரியல் பார்த்து கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் அரசியல் நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள். நேற்று அந்த விஜய் அவர்களுடைய அந்த கரூர் நிகழ்ச்சி வந்து இந்த யூடியூப்பில் பார்க்கலான்னு பார்த்தா 15 நிமிஷமாக விஜய் கான்வாய் போகிறத காமிச்சிட்ருக்காங்க லைவில். சரி, என்னடா அது இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு பார்த்தா, புதிய தலைமுறையில் ஒரு 10,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான், தந்தியில் ஒரு 8,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான், பாலிமரில் ஒரு 15,000 பேர் பார்த்துட்டு இருக்கான், டிவிகேவோட யூடியூப் சேனலில் 88,000 பேர் பார்த்துட்டு இருக்கான். இது கான்வாய் போகிறத டர்ன்னு போயிட்டு இருக்க அந்த வண்டி. இத்தனைக்கு ஏன் வேலைக்கு போயிருப்பாங்க, அப்போ ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஒர்க்கிங் டே. ஸோ மக்களுக்கு அரசியலில் இந்த அளவுக்கு ஆர்வம் அதிகமாகி போயிருக்கக்கூடிய இத்தகைய ஒரு சூழலில் பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் வெளிநாட்டில் ஓய்வெடுத்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏன்னா அந்த லண்டனில் இருக்கிற அந்த தேம்ஸ் பிரிட்ஜு லேசாக சாஞ்சிருக்கு, கொஞ்சம் வந்து தூக்கி பிடிக்கன்னு கூப்பிட்டாங்களே அவங்கள. அவ்வளோ முக்கியமான வேலையா? நான் என்ன சொல்கிறேன், ஒதுங்கிடுங்க. சரி, ஒதுங்கிட்டு அவர் மகன்கிட்டையாவது கொடுக்கலான்னு பார்த்தா, அப்பா இன்னொரு சைடு ஒரு தூணு சாஞ்சிருக்கு, அதை நான் வந்து முட்டு கொடுக்குறேன், இவரும் போகிறாரு. ஸோ அந்த கட்சியை தேத்துறது கஷ்டம் திமுகவை. இருந்தாலும் இதை தேற்றி ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி இதை செயல்பட வைக்க வேண்டும் என்று திருமதி கனிமொழி அவர்கள் நினைத்தால் இதுதான் தருணம். அவர்தான் அரசியலை அரசியலாக பார்க்கிறார். முழுநேர அரசியல்வாதியாக அவர்தான் இருக்கிறார். அவர் தாயாருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது, முதுமை காரணமாக. அதெல்லாம் விட்டுட்டு கட்சியை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக வந்து அவர் தொடர்ந்து அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறார் என்றால் அவர்தான் இதை வழிநடத்த தகுதியானவர். பாப்பா ஏதாவது இடைத்தேர்தலில் ஸ்டேட்டுக்கு வராங்களான்னு வந்தால் சிறப்பாக இருக்கும். ஸோ உரிய முடிவை எடுக்க வேண்டியது திருமதி கனிமொழி அவர்கள் தான். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த தருணத்தையும் தவறவிட்டார் என்றால் வரலாற்றின் அடிப்பக்கங்களில் அவர் எழுதப்படுவார். சார், அதற்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் எதிர்வினையாற்றிருக்கார் சார். காமராஜர் எம்ஜிஆர் விஸ்வரூபத்தை பார்த்த எங்களுக்கு விஜய் ஏமாத்திரம் அப்படின்னு இருக்கார். நான் கமல் எடுத்த விஸ்வரூபம் 2 பாட்டையும் பார்த்துருக்கேன்னு விஜய் பதில் சொல்லுவார். இது எந்த அளவுக்கு மோசமாக நிலைமை போயிருக்கிறது என்றால் அவரால் நடக்க முடியவில்லை, காது கேட்கும் திறன் குறைந்து விட்டது, வீட்டில் கல்யாணம் வச்சுருக்காரு. இன்றைக்கி தலைவர் ஆப்சண்ட்ன்றதுனால அந்த வயதானவரை போய் ஏதாவது எதிர்வினை ஆற்றுங்க. அவரால் கேள்விகளை உள்வாங்கி பதில் சொல்லும் அந்த திறன் கூட குறைந்து விட்டது. ஹீஸ் இன் 90s. அடிக்கடி சும்மாவே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவார். அப்படிப்பட்ட துரைமுருகன் அவர்கள் இதுக்கு எதிர்வினை ஆற்றணும்னா திமுக அந்த அளவுக்கு பதறுகிறது. ஒரே நாளில் செந்தில் பாலாஜி, கனிமொழி, சிவசங்கர், துரைமுருகன், இன்னும் வேறு யாரும் பரந்தாமன். ஸோ அவங்க மாலதி கேட்டாங்க, இந்த ஸ்பீச்சு சரியில்லைன்ட்டு. சரியில்லாத ஸ்பீச்சுக்கு ஏன் இவ்வளோ கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மக்கள் நிராகரிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. அப்போது உங்களுக்கு இப்படி ஒரு பதற்றம் ஏற்படுகிறது என்றால் விஜயோட விஸ்வரூப வளர்ச்சியை பார்த்து திமுக என்ற அந்த பெரிய கட்சி அஞ்சுகிறது என்பதுதான் பொருள். துரைமுருகன் அவர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர், காமராஜர் கூட ஒப்பிடுறாரு, அப்பயே தெரியும் நம்ம சார். அவங்களோட விஸ்வரூபத்தை பார்த்தாரா? அவங்க எங்கே விஸ்வரூபத்தில் நடிச்சாங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பல தூண்கள் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு அவங்க எத்தனை பயணங்கள் போனாலும் திமுகவோட பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்கு. அது உண்மை என்றால் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் என்பதை நிரூபியுங்கள், அவ்வளோதான். சார், கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்குறதா செய்திகள் வந்துச்சு. அதை எதிர்த்து வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க சார். நீதிமன்றம் வந்து தற்காலிக அரசு பணி வேணால் வழங்கலாம், நிரந்தர அரசு பணி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசு பணியில் நீங்கள் நுழையும் போது அது தற்காலிகம் தான். ஆனால் இவங்க கொடுத்துருக்குது தற்காலிக பணி இல்லை. எல்லா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ்லையும் யூ ஆர் டெம்பரரிலி அப்பாயிண்டட் அஸ் இந்த போஸ்ட் அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா 2 வருடம் தகுதிகான் பருவம் என்று ஒன்று இருக்கிறது. அது 2 வருஷம் ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்ச பிறகு தான் ஓகே ப்ரொபேஷன் டிக்ளேர்டு, யூஆர் மேட் பெர்மனன்ட் ரெகுலரைஸ்ட் அப்படின்ட்டு எல்லா சர்வீஸ்லையும் ஆர்டர் போடுவாங்க. நீ டிஎன்பிசி எழுதிட்டு போனாலும் அது உண்டு. சரியா? நேற்று இந்த விசாரணை வரும் நாளன்று அரசு நிகழ்ச்சி. ஸோ அந்த பக்கத்து நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது, கோர்ட்டில் ஒரே நேரத்தில் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் கோர்ட்டு நிப்பாட்டுங்கப்பா ஃபங்க்ஷன் என்றெல்லாம் நீதிமன்றம் உத்தரவிட முடியாது. அண்ட் கோர்ட்டு
அவங்களோட லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு இது போன்ற அரசின் கொள்கை முடிவுகளில் தலையிடுவதற்கு நீதிமன்றங்களுக்கு ரொம்ப குறுகிய ஸ்பேஸ் தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் நியாயமாக இருக்கிறது. அதன் காரணமாக அரசு இப்போது வழங்கியுள்ள அரசு பணி தற்காலிகமானது என்று நாங்கள் உத்தரவிடுகிறோம். அந்த லீகல் பார்லன்ஸில் சப்ஜெக்ட் டு தி ரிசல்ட் ஆஃப் தி ரிட் பெட்டிஷன் சொல்லுவாங்க. நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கங்க. இந்த ரிட் பெட்டிஷனோட இறுதி முடிவின் அடிப்படையில் தான் உங்களுடைய வேலை நிரந்தரமா இல்லையா என்பது முடிவு செய்யப்படும்ன்றது தான் அதுக்கு மீனிங். சொல்லிட்டு கோர்ட் ரொம்ப அழகாக ஒரு வேலையை செஞ்சுருக்கு. தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் செயலரை இதில் மனுதாரராக இணைத்து விட்டார்கள். ஸோ இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டு எப்படி நடக்குது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? விபத்தில் இறப்பவர்கள், ஒரு மோசமான ஒரு சம்பவத்தில் இயற்கை சீற்றங்களில் இறப்பவர்கள், அல்லது அரசின் நடவடிக்கையால் இறப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அரசு வேலை வழங்குவதற்கென்று ஏதாவது பாலிசி இருக்கிறதா, அதையும் முடிவு பண்ணுறோம். இன்னொன்று, அந்த கோர்ட்டோட ஒரு அப்சர்வேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வழக்கமாக இந்த மாதிரி கோர்ட்டுக்குன்னு மேட்ரு போச்சுன்னா குறைஞ்சது 8 வருஷம். அது போல் சொல்லாமல் இப்போது பணியில் சேர்பவர்கள் முதல் மாதம் சம்பளத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இதை விசாரிக்கிறோம். அண்டு பெஞ்ச், நல்ல பெஞ்ச், ரொம்ப அழகாக தீர்ப்பெழுதக்கூடிய நீதிபதி இந்த அமர்வுக்கு தலைமை தாங்குகிறார். அதனால் இதற்கு ஒரு முடிவு வரும், முடிவு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது நான் மீண்டும் சொல்கிறேன், இது தவறு. அண்டு நேற்று அந்த நீதிமன்றத்தில் வாதிட்ட அரசு வழக்கறிஞர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை இறந்தவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதுவும் இது ஒன்றா? அது அரசின் நடவடிக்கையால் ஏற்பட்ட உயிரிழப்பு. அதற்கு வேலை கொடுப்பதற்கு நான் எதிர்ப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஸ்டேட் ஆக்ஷனால் நீங்கள் வீட்டில் உயிரிழக்கிறீங்க. இது உள்ள டீப்பாக விமர்சனம் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். குழந்தைய தூக்கிட்டு வராதிங்கன்னு திருப்பி திருப்பி அரசாங்கம் சொல்லுது, காவல்துறை சொல்லுது, இந்த கட்சி சொல்லுது. 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு போகிறீங்க, யார் தவறது? அதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணுமா? அதனால் இது அரசு செய்த தவறு அப்படின்ட்டு தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ நீதிமன்றத்துக்கு விசாரணை போயிடுச்சு. ஸோ நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை இது தொடர்பாக வழங்கும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இது கண்டினியூஸ் லிட்டிகேஷனு. இப்போ நீதிமன்றம் வேலை கொடுத்தது தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வேலை வாங்கினவங்க கோர்ட்டுக்கு போவீங்கல்ல, என்னங்க கொடுத்துட்டு பிடிக்கிட்டாங்க, எனக்கு நோட்டீஸ் கொடுக்காம பிடிக்கிட்டாங்க, நான் 1 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு நிரந்தரம் பண்ணுங்க, அது ஒரு 10 வருஷம் போகும், அதுக்கு அரசு வழக்கறிஞர் போய் வாதாடணும் இல்லையா? இல்லை, அரசு ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும்போது பல முறை யோசித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஸோ குழந்தை இயேசு அரசு என்பதால் கற்றுக்கொள்வார்கள். சார், இப்போ தான் அரசு பணியை பற்றி பேசணும். அது தொடர்பாக இன்னொரு செய்தி வேறு வந்திருக்கு. சார் பதிவாளர் அலுவலகங்களில் வரவேற்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணி நியமிக்க முடிவு பண்ணியிருக்கேன் சார் அரசு. இது மிக மிக வரவேற்க தகுந்த ஒரு முடிவு. மாலதி தான் பல கோடிக்கு சொத்து வாங்கியிருக்காங்க. அதனால் அடிக்கடி பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போனதுனால அவங்களுக்கு இது குறித்த அனுபவம் இருக்கும். யாருமே சீண்ட மாட்டாங்க. போனோமா, தலையும் புரியாது வாழும் புரியாது தம்பி. எங்கே போய் இப்போ டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்னு ஒன்றுமே தெரியாது. அதுவும் இந்த குறிப்பாக இந்த சொத்து பதிவில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் முதியவர்கள் இல்லையா? பிள்ளைங்க பெருசுக்கிட்ட எழுதி வாங்கிடலாம் அப்படின்ட்டு இந்த வயதானவர்களை இந்த பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு கொண்டு செல்வார்கள். சார், முதல்ல வரவேற்பாளரோட வேலை என்ன புரியல. ஸோ வரவேற்பாளர்னு ஒருத்தரை நீங்கள் நியமிச்சிட்டிங்கன்னா, போனோடனே என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டோடனே, இந்த மாதிரி நான் பத்திரம் பதினா, இல்லை பத்திரம் பதிச்சுட்டேன் டாக்குமெண்ட் வேணும், இல்லை ஏதோ என்ன வேலையோ உனக்கு, இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, இது பாருங்கள் இதுதான் ப்ரொசீஜர், டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா, கரெக்டாக கொண்டு வந்துருக்கீங்க, ஓகே இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னா இந்த வேலை உங்களுக்கு சுலபமாகும். இதற்கு அரசு ஊழியர்களை தேர்வு செய்து நியமிக்கலாம் என்பது தவறு. அவங்களுக்கு ஒரு 35,000 குறைஞ்சபட்சம் கொடுக்கணும். ஸ்கேலாக போய் போட்டிங்கன்னா அந்த செலவினத்தை ஏற்கும் நிலையில் இந்த அரசு இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அவுட் சோர்ஸ் பண்ணுங்கள். இப்போது எல்லா இடங்களிலும் இ சேவை மையம் இருக்கிறது அல்லவா? ப்ராப்பர் கவர்மெண்ட் சர்வன்ஸோட அதிக வேலை அவங்களுக்கு செம்மையாக செய்கிறாங்க. அம்மாவுக்கு லீகல் எய்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போகும்போது தான் தேன்மொழின்ட்டு கிண்டி தாசில்தார் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பெண்மணி தான் எனக்கு இந்த இதெல்லாம் சொன்னார். கடன்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு மின்னல் வேகத்தில் அந்த பதிவுகளை செய்து கொடுத்தார். 8,000 ரூபாய் தான் சம்பளம். எவ்வளோமா சம்பளம்னு கேட்டால் 8,000 ரூபாய். இப்படி அவுட் சோர்ஸ் பண்ணுங்க. இந்த வரவேற்பாளர் பணியை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கூப்பிட்டு வாங்கி எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. இது அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் பொதுமக்களோட அனுபவத்தை சிறப்பாக்குறது. போயிட்டு நீ நார்மலாக போயிட்டு வந்தேன்னா, இவனுங்க கூட மல்லு கட்டுறதுக்குள்ளே என் உயிர் போதுன்ட்டு தான் எல்லாரும் வெளியில் வருவோம் அரசு அலுவலகத்தை விட்டு. அது மாதிரி இல்லாமல் இப்படி நீங்கள் உருவாக்குனீங்கன்னா ப்ளசண்ட்டாக நல்ல கவர்னன்ஸை டெலிவரி பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல மூவ். அதோடு சேர்த்து அதே தினமலரிலேயே இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. பழைய கோயம்பேடு பேருந்து நிலையத்தை தலைமைச் செயலகமாக மாற்றலாம் என்று அரசு பரிசீலித்து வருவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. உண்மையிலேயே இதுவும் வரவேற்க தகுந்த ஒரு நகர்வு. என்ன காரணம் என்றால், இப்போது தலைமைச் செயலகம் இருக்கும் இடம் தமிழக அரசுக்கு சொந்தமான இடம் அல்ல.
அது இந்திய இராணுவத்துக்கு சொந்தமான இடம், கோட்டை. அந்த காலத்தில் வெள்ளைக்கார கோட்டையில் அது அப்படியே ஆர்மிக்கு போயிடுச்சு. அங்கே நாம் வாடகை இருக்கிறோம், தமிழக அரசு. மாதம் மாதம் ரெண்ட் கட்டணுமா அதுக்கு? அங்கேயே பார்த்தோன்னா நீ தலைமைச் செயலகம் போனதில்லை, அதனால தெரியாது. பாதி ஆர்மி இடம் அது. அண்ட் கடுமையான இட நெருக்கடி. பேருக்கு தான் பெருசாக ஒரு செக்ரட்டரியேட் அப்படி இப்படின்லாம் தெரியும். சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் 10 ரூமில் உட்காந்துருப்பாங்க. அண்டு சந்தில் பூந்து போகிறோம். ஒரு அலுவலகத்துக்கும் இன்னொரு அலுவலகத்துக்கும் இடம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே சிரமமாக இருக்கும். கடுமையான இட நெருக்கடி. பொதுமக்கள், அதுவும் இப்போ இந்த அரசு வந்த பிறகு பொதுமக்கள் ஏராளமாக வந்து செல்கிறார்கள். வாகனங்கள் நிறுத்த இடமில்லை. ஸோ கோயம்பேடு சரியான இடமா என்பதை மீண்டும் ஒரு முறை யோசித்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கோயம்பேடில் எப்படி போக்குவரத்து இருக்கிறது என்பதே அந்த பகுதியில் நம்ம அடிக்கடி போயிட்டு வரோம், நமக்கு தெரியும். இப்போ தலைமைச் செயலகம் அங்கே வந்துச்சுன்னா அந்த ரோடு என்னத்துக்கு ஆகும்? ஸோ கொஞ்சம் தள்ளி கூட வைங்க, தப்பு இல்லைன்றேன். அமைச்சர்களும் அதிகாரிகளும் காரில் செல்ல போகிறார்கள். அந்த இடத்தில் வேலை நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பொதுமக்கள் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் செல்வார்கள். ஸோ மற்ற பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத வகையில் ஒரு நல்ல இடமாக தேர்ந்தெடுத்து விஜயாட்சியிலையாவது இதுக்கு விடிவு கிடைக்குதான்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இதற்கு முன்பு ஆண்ட 2 முதல்வர்களும் இந்த தலைமைச் செயலகம் கட்ட முடிவெடுத்து அது நிராசையாகி போனது. கருணாநிதி ஆசையாக கட்டினார் தலைமைச் செயலகத்தை. அதற்கு முன்பு 2001 ஆட்சி காலத்தில் தான் என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில்லை. 2001 எந்த பீரியடுன்னு கரெக்டாக நினைவில்லை. நான் ஒரு தலைமைச் செயலகம் கட்டுறேன்னு சொல்லிட்டு ராணிமேரி கல்லூரியை இடிக்கிறதுக்கு ஜெயலலிதா திட்டமிட்டார். அது பழம்பெரும் கல்லூரி. அந்த கல்லூரி மாணவிகள், ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள், அப்போது இருக்கும் பேராசிரியர்கள்லாம் கடுமையான போராட்டங்கள்லாம் நடத்தி நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் தான் இப்போது இந்த ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை தலைமைச் செயலகத்துக்காக கட்டப்பட்டது. 2006 ஆட்சி காலத்தில் கலைஞர் கருணாநிதியின் ஆசை திட்டங்களில் இது ஒன்று. அதுக்கு மேலே ஒரு டூம் இருக்கும். ஜெயலலிதா இந்த டிசைனே நல்லா இல்லை, பாண்டிச்சேரி போலீஸ் தொப்பி மாதிரி இருக்கிறது டூமு என்று சொல்லி வந்ததும் முதல் வேலையாக மருத்துவமனையாக்கினார். கொஞ்சம் யோசிச்சு பாரு, இவங்க 2 பேர் சண்டையில் எவ்வளவு காசை கறியாக்கியிருக்காங்க தெரியுமா? செக்ரட்டரியேட்டை மனசில் வச்சு தானப்பா பில்டிங் கட்டியிருப்பாங்க. அது ஹாஸ்பிட்டல். அப்புறம் கோட்டூர்புரத்தில் உலகத்தரம் வாய்ந்த நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலாக்கு எதுக்கே 2 ஹாஸ்பிட்டலா? இது குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் ஆகியா? அப்புறம் நானும் அப்போது எனது நண்பர் புகழேந்தியும் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்த போது அப்போது எம்ஒய் இக்பால் என்ற ஒரு தலைமை நீதிபதி இருந்தார். அதிர்ஷ்டவசமாக அவர் அந்த லைப்ரரி போய் விசிட் பண்ணியிருக்காரு. ஒரு என்டையர் ஃப்ளோரு வெறும் லா புக்ஸ். அவர் அதை போய் பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி, இவ்வளோ லா புக்ஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அரசு வழக்கறிஞராக திரு நவநீத கிருஷ்ணன் இருந்தார் என்று நினைவு. வாட்ஸ் அ ப்ராப்ளம் வித் தி லைப்ரரி அப்படின்னார். உனக்கு என்ன பிரச்சனை? இது போல் ஒரு லா புக்ஸ், இவ்வளோ லா புக்ஸை நான் ஒரே இடத்துல பார்த்ததே இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, அது குழந்தைகள் மருத்துவம், போய் வேற எங்கேயாவது குழந்தைங்களுக்கு மருத்துவ கட்டு போ அப்படின்னாரு. ஸோ 2 கவர்மெண்ட்டாலையும் ஒரு புதிய தலைமைச் செயலகத்துக்கான தேவை இருக்கிறது. ஸோ அது கோயம்பேடு சிறந்த இடமா வேறு நல்ல இடமா பார்த்து விஜய் அவர்கள் தலைமையிலான அரசாவது ஒரு புதிய தலைமைச் செயலகத்தை கட்டட்டும். அண்டு ஒரு ஒர்க்கிங் பிளேஸு நல்லா இருக்கணும். கிராம்படாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டம். தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இது அவசியமான ஒரு திட்டம். சார், தமிழகத்தில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு சார் சென்னை உயர்நீதிமன்றம். என்ன சார் காரணம்? சொல்கிறேன், இது ரொம்ப பெட்டிஷனும் பியூட்டிஃபுல் பெட்டிஷன். ஆர்டரும் ஜட்ஜஸும் ரொம்ப அழகான ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு தொகுதியில் கிளியர் வேக்கன்சி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் அங்கே தேர்தல் நடத்தலாம். பெருந்துறை, அம்பாசமுத்திரம், திருச்சி கிழக்கு, விராலிமலை, கரூர் ஆகிய 5 தொகுதிகளுக்கு கிளியர் வேக்கன்சி இல்லை அப்படின்னு மனுதாரர் சொல்கிறாரு. ஏன் கிளியர் வேக்கன்சி இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாருன்னா, லுக், இந்த 5 தொகுதிகளில் தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதாவது அங்கே டிக்ளேர் பண்ண கேண்டிடேட்டுக்கு எதிராக தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த தேர்தல் வழக்குகளில் இந்த வேட்பாளர் முறைகேடு செய்து வெற்றி பெற்று விட்டார், அதனால் இவரது வெற்றியை செல்லாது என்று அறிவிங்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வழக்கை தொடுத்தவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார், ஆகையால் அவர் வெற்றி பெற்றதாக அறிவித்ததை செல்லாது என்று கூறிவிட்டு நான் வெற்றி பெற்ற வேட்பாளர் என்று அறிவிங்கள் என்று அந்த வழக்கில் ஒரு பிரேயர் இருக்குது. உதாரணத்துக்கு திருச்சி கிழக்கு எடுத்துக்கிட்டா 2வது இடத்திற்கு வந்த அண்ணன் திரு இனிகோ இருதயராஜா அவர்களோட பிரேயரில் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாது, ஏன்னா குழந்தைங்களை வச்சு ரைம்ஸ் பாடி ஜெயிச்சிட்டாரு, அது விதிமீறல், அதனால் அவருடைய வெற்றியை செல்லாது என்று அறிவித்து விட்டு நான் வெற்றி பெற்றதாக அறிவிங்கள்னு ஒரு பிரேயர் வச்சுருக்காரு.
இல்லை அது அப்படி வைக்க முடியுமா? ரீஎலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. வைக்க முடியும். தீர்ப்புகளும் வந்திருக்கிறது. என்ன அவர் இல்லை இவர் தான் வெற்றி பெற்றாருன்னு சொல்லி அந்த தீர்ப்பு வரும்போது 12 வருஷம் இருக்கும். அதுக்குள்ளேயும் 2 எலெக்ஷன் முடிஞ்சு ஆமாம். ராதாபுரம் இன்பதுரை அவர்களின் 150 வாக்குகளே என்னமோ வெற்றி பெற்றார்னு நினைக்கிறேன். இன்பதுரையோட வெற்றி செல்லாதுன்னு திரு அப்பாவு அவர்கள் தொடுத்த வழக்கு 12 வருஷம் கழிச்சு இப்போ கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நடந்து அப்பாவு ஜெயிச்சு ஸ்பீக்கர் ஆகி மகன் அலெக்ஸை வச்சு சம்பாரிச்சு, சரி அது வேறு கதை, அதுக்குள்ள போக வேண்டாம். 2011 வந்து சைதை துரைசாமி அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக போட்ட வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டு 2-3 மாதங்கள் ஆகிறது. அது வேற மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். பண்ணியிருந்தா என்ன தியாகி ஆயிருப்பாரு. நல்ல வேலை பண்ணல, ஆகையால் கொத்து போராட்டமாகி விட்டார். கரெக்ட். ஸோ இது கிளியர் வேக்கன்சி இல்லை. அந்த எலெக்ஷன் பெட்டிஷனை கோர்ட் ஒருவேளை டிசைட் பண்ணி திரு இனிகோ எரிதராஜ் தான் திருச்சியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் என்று அறிவித்தால் இப்போது நடத்தும் தேர்தல் என்ன ஆகும்? அப்போ அது கிளியர் வேக்கன்சி இல்லை. மொத்தம் 7 வேக்கன்சி. இந்த 5 தொகுதிகளில் எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறவங்க அவர் அந்த வெற்றி பெற்றவரை செல்லாதுன்னு சொல்லிட்டு என்ன வெற்றி பெற்றவரை அறிவிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிளியர் வேக்கன்சி இல்லை. கிளியர் வேக்கன்சி இல்லாத இடத்துக்கு தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் நடத்த முடியும் என்று சொன்னதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இது சரியாகத்தான் இருக்கிறது. அப்போது தேர்தல் ஆணையம் கிளியர் வேக்கன்சி இல்லாத ஒரு இடத்துக்கு இடைத்தேர்தல் நடத்தலாமா இல்லையா என்பதை இந்த நீதிமன்றம் விரிவாக ஆராய வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது. ஆராயறது 10 வருஷம் ஆகுமே, 10 வருஷம் நிப்பாட்ட முடியுமா சார்? நான் ஏற்கனவே சொன்னேன், எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண சமயத்தில் சொன்னேன், இது போல் தொடர் விமர்சனங்கள் எழுவதால் இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் எல்லாம் 5 வருஷம் 8 வருஷத்துக்கு இழுக்கிறதுக்கு இப்போது நீதிமன்றங்கள் தயாராக இல்லைன்னு சொன்னேன் அன்னைக்கு. அதனால் இந்த வழக்கை அடுத்த விசாரணைக்காக 31/7/2026 அன்று தலைமை நீதிபதி அமர்வு ஒத்திவைத்திருக்கு. இப்போ இது மட்டும் இல்லை, 55 எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைலாக இருக்குன்னு சொன்னேன், எல்லாமே வேக வேகமாக முடிக்கப்படும். இதற்கென்று பிரத்யேகமாக ஒரு பெஞ்சை நீதிபதிகளை நியமித்து வேகமாக விசாரிக்கணுன்ற முடிவுக்கு நீதித்துறை வந்துவிட்டது. அதனால் டிலே ஆகாது. இப்போது பை எலெக்ஷன் நடக்கும், ஜெயிச்சிடலான்னு சொல்லி வேகமாக ராஜினாமா பண்ணீங்களேயா, போச்சா? 1 மாதம் சம்பளம் வந்திருக்குங்களா? நேரம் சம்பளம் வந்திருக்கும். ஏன்பா சட்டசபைக்குள்ள போறதே எவ்வளோ எம்எல்ஏவாக இருக்கிறது எப்படி இப்போ சும்மா போய் மாப்பிள்ளைன்னு சுற்றிட்டு இருக்குது, அசிங்கமா இல்லை சார்? மாப்பிள்ளை நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. மாப்பிள்ளை ஒரு செய்தி ஜூனியர் வீடரில் வந்திருக்கு சார். அதை நான் படிக்கிறேன் சார். இதற்கிடையே புதிதாக தாவேக்காவில் இணைந்திருக்கும் முன்னாள் அமைச்சர் மாப்பிள்ளை என்று மேக்கப் அமைச்சரை சுற்றி வருகிறாராம். அவரை அழைத்து கொண்டு ஒவ்வொரு அமைச்சரின் அலுவலகத்துக்கு புகுந்து புறப்படுகிறார். மாப்பிள்ளை, தொழில் நேக்கு உங்களுக்கு தெரியாது, நீங்க அமைதியா இருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் முடிச்சு தரேன் என்று சொல்லியிருக்கிறாராம். மேக்கப் அமைச்சருக்கு குவாரி தொழில் உருவாக்கி தரவும் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாராம். முன்னாள் அமைச்சர் திடீரென என்ட்ரி கொடுத்து மேக்கப் அமைச்சரை கையில் எடுக்க முனைவதால் இது நாள் வரையில் ஆட்டம் போட்ட அந்த உதவியாளர் ஏக கடுப்பில் இருக்கிறாராம். சார், திமுக மாப்பிள்ளைன்னு தெரியும், இது என்னங்க சார் தாவேக்கா மாப்பிள்ளை? சொல்கிறேன் நான். அதோடு சேர்த்து அதற்கு முந்தைய பத்தியில் வந்திருக்கக்கூடிய செய்தியையும் சேர்த்து படித்தாதான் ரெண்டும் ஒரே நபர் தொடர்புடைய செய்தி. மேக்கப்போடு வலம் வரும் கோட்டை மாவட்ட அமைச்சர் தொழில் நிறுவனங்களின் சங்கடங்களுக்கு ஏற்றவாறு ஒரு ரேட்டை நிர்ணயித்து சைலண்டாக கல்லா கட்ட தொடங்கிவிட்டாராம். அதிமுக ஆட்சியில் மாண்புமிகுவாக இருந்தவரின் உதவியாளர் தான் மேக்கப் அமைச்சருக்கு உதவியாளராக தற்போது பணியில் சேர்ந்திருக்கிறார். அரசு துறைக்குள் கரை கண்டவர் என்பதால் சகல வித்தைகளையும் மேக்கப் அமைச்சருக்கு சொல்லிக் கொடுக்கிறாராம் அந்த உதவியாளர். இது ஒரு போர்ஷன். இப்போ மேக்கப் அமைச்சர் யாருன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஃபர்வாஸ் தான் அந்த மேக்கப் அமைச்சர். சரியா? அவருக்கு டைரக்டாக பேச சொல்லியிருந்தாலே எங்களுக்கு தெரியாது. உண்மை. ஸோ அவருக்கு உதவியாளராக சேர்ந்திருப்பவர் யாருன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த திருமதி நிலோஃபர் கஃபீலுக்கு பிஏவா இருந்த நபர் இப்போ இந்த முகமது ஃபர்வாஸுக்கு உதவியாளராக சேர்ந்திருக்கிறார். அவர் இதில் ஜூனியரில் வந்திருக்கிற மாதிரி சகல வித்தைகளையும் மேக்கப் அமைச்சருக்கு சொல்லி கொடுக்குறார். இங்கே அமௌண்ட்டு, அவர் லேபர் மினிஸ்டரில் இங்கே லேபர் பிரச்சனைன்னு சொல்லி இண்டஸ்ட்ரியை மிரட்டினேன்னா துட்டை கொண்டு வந்து அடுக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர் நேக்கு போக வசூலை ஸ்டார்ட் பண்ணிட்டார். எல்லாமே அமைச்சருக்கு நான் தான், ஒன்றும் தெரியாது, சின்ன பையன், இன்னும் கல்யாணம் கூட ஆகல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வசூலை போட்டுக்கிட்டு இருக்கார். அந்த துறையின் அமைச்சரைத்தான் மேடையிலேயே குட்கா அன்போடு மாப்பிள்ளைன்னு விழித்தாரா? அப்படியே பிடிச்சி கொஞ்சிட்டே போனாரே கையோட, எனது அன்பு மாப்பிள்ளை பர்வேஸ் அவர்களை சொன்னாரா? அவர் செக்ரட்டரியேட்லேயே தான் குடியிருக்காராம், எங்கேயும் போகிறது இல்லையா. கையை பிடிச்சிட்டு மாப்பிள்ளை நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தான் எல்லாம், உனக்கு தெரியாது உன் பவர், அண்ணன் சொல்லித்தரேன் அப்படின்னு கூடவே இருந்துக்கிட்டு இவர் பர்வேஸை ஆக்கிரமிக்க தொடங்கியதும்
அந்த பழைய உதவியாளர் இருக்காருல்ல, அந்த பழைய பெருச்சாலி நிலோஃபர் கஃபீலோட உதவியாளர், அவர் காண்டா வர்றான், என்னையா புதுசாக வந்து இந்த ஆள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டாருன்னு. இப்படி ஒரு மென்டார் கிடைக்கிறதெல்லாம் வரம் சார். என்ன வரான், பர்வேஸ் அமைச்சரவையில் இருக்காரா இல்லையான்றது விரைவில் தெரிந்துவிடும். முதலமைச்சர் யாராவது காசு கேட்டால் என்கிட்ட சொல்லுங்கள், ஏற்கனவே திருடினவங்கள விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது இந்த குட்கா மாதிரி ஆட்களை கிட்ட சேர்க்கலாமா? சரி சேர்த்திங்க, சேர்த்துன்னா தம்பி அதிகபட்சம் உனக்கு கிடைச்ச சலுகை 2 சலுகை. ஒன்று காரில் தாவேகக்கூடிய கட்டி, தோளில் தாவேக துண்டை போட்டுக்கு, இது 2 தான், புத்துனாப்பில் போயிரு என்று வான் பண்ணணும். இவங்களுக்கு இடம் கொடுத்த உடனே போய் மந்திரி கையில் பிடிச்சிக்கிட்டாரா? உண்மையிலேயே அந்த அமைச்சர் விவரம் தெரியாது, புது பையன் இல்லையா, இன்னும் திருமணம் கூட ஆகலை. போய் ராமச்சந்திரன், ரத்னம் மற்றும் கரிகாலன் ஆகியோரோடு சேர்ந்து மணல் கடத்தி கொண்டிருந்த நபரை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. பரணி கார்த்திகேயன் அதால் பேர். இந்த பரணி அறிமுகப்படுத்தி மணல் ஆரம்பிக்க போகிறாங்க. மொத்தத்தையும் பார்த்துக்குவாங்க. மாதம் இம்பிட்டு ஒரு அமௌண்ட். எறும்பூர கல்லும் தேயும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. விஜய் பல கோடிகளை பார்த்தவர், பல கோடிகளுக்கு அதிபதி. அவருக்கு பணம் பெரிதாக தெரியாது. அவர் அமைச்சரவையில் இருக்கிற எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்குமா? இன்னைக்கு தினமலரில் கூடுதலாக இன்னொரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி மாலதி சொல்லுங்க? அமைச்சர்களுக்கு ஆசை வார்த்தை நெருக்கடி, கோட்டையில் வசூலை தொடங்கிய பிஏக்கள். முதலமைச்சர் அவர்கள் இந்த பிஏக்களாக இருக்கும் பெருச்சாளிகளின் மீது தான் கூடுதல் கண்காணிப்பை செலுத்த வேண்டும். என்ன நியூஸ்னு சொல்லிடுவாங்க சார்? சொல்லிடுங்க. அதான் சார், இந்த மாதிரி அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து எப்படி பணத்தை திருடணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிஏவா இருந்திருப்பாங்கல்ல, அவங்களாம் சொல்கிறாங்களாம். அமைச்சர்கள்லாம் பயப்படுறாங்களாம், திரு விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவருக்கு தெரியாமல் நேக்கா எப்படி நான் திருடுறதுன்னு சொல்லித்தரேன், டோன்ட் வரி அப்படின்னு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்களாம். இப்போது உமாநாத் மாதிரி வாங்கினா அலிகேஷனும் வராது, கம்ப்ளைண்ட்டும் வராது. லோயஸ்ட் டெண்டரை விட்டுட்டு ஹையஸ்ட் டெண்டருக்கு கொடுத்தீங்கன்னா தான் பிரச்சனையாகும். ஏப்பா அவன் 300 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கான், நீ என்ன 300 ரூபாய்க்கு கோட் பண்ணவனை விட்டுட்டு 500 ரூபாய்க்கு கோட் பண்ணவனை கொடுத்துருக்குற அப்படின்ட்டு வரும். 300 ரூபாய்க்கு கோட் பண்ணுறது, 350 ரூபாய்க்கு கோட் பண்ணுறது, 450 ரூபாய்க்கு கோட் பண்ணுறவனையும் ஒரே கம்பெனியை கோட் பண்ண சொல்லிவிட்டு நான் பாருங்கள் 300 ரூபாய்க்கு கோட் பண்ணவனுக்கு தான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறது தான் நவீன விஞ்ஞானபூர்வ ஊழல். ஸோ இப்போ இந்த பாமாயில் மற்றும் பருப்பு டெண்டர் 1800 கோடிக்கு கொடுத்தாரல்லவா, அதில் குறைந்த விலைப்புள்ளி கோரியவருக்கு கொடுத்து விட்டு 1.5% வாங்கிட்டார். ஸோ இப்போ இந்த புதுசாக இருக்கிற அமைச்சர்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த காசெல்லாம் வாங்கணுன்றது தெரியாது. என்ன எங்கே போனாலும் நமக்கு வரக்க வைக்கிறாங்க, இவ்வளோ இதாக இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு இதெல்லாம் பிடிப்படுறதுக்கே ஒரு 2 மாதம் ஆகிருக்கும். காசு வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இதில் காசு வருமா இல்லையான்றதே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் இந்த பிஏ பெருச்சாலிங்க போயிருக்கும். இதெல்லாம் பழைய பெருச்சாலிங்க. காலங்காலமாக அதிமுக திமுக அமைச்சர்களிடம் சுரண்டி கொள்ளையடிக்க சொல்லி கொடுத்து இவர்களும் கொள்ளையடித்து கொட்டை போட்ட பெருச்சாளிகள். இல்லை பிஏக்கள் எப்படி சார் நியமிக்கப்படுறாங்க? 2 வகையான பிஏ. ஒன்று அஃபிஷியல் பிஏ, இன்னொன்று பொலிட்டிக்கல் பிஏ. அஃபிஷியல் பிஏ தலைமைச் செயலகத்தில் அல்லது வேறு அரசு துறைகளில் பணியாற்றும் அரசு ஊழியராக இருக்க வேண்டும். செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கலாம். அண்டர் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி, எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கலாம். அவர்கள் அஃபிஷியல் பிஏ. பொலிட்டிக்கல் பிஏ அல்லது பர்சனல் பிஏ என்பவர்களை யாரை வேணாலும் நியமிச்சுக்கலாம். இப்போ நான் மந்திரியானேன்னா நிதிஷ் தான் பிஏ. நீங்கள் 5 ஆண்டுகள் அரசு ஊழியராக இருப்பீர்கள். 5 ஆண்டுகள் முடிந்ததும் இங்கே போயிடுவீங்க. இது இப்போ ஊரில் சொந்தக்காரன் நம்பிக்கையானவன் வசூல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆளாக போடுவாங்க. ஸோ இந்த பர்வேஸுக்கு நிலோஃபர் கபிலோட பிஏவை போட்டது இப்படி தான். இது வந்து பொலிட்டிக்கல் பிஏவா இல்லை? 2 பேருமே பெருச்சாலிங்களாக தான் இருப்பாங்க. புரியுதா? ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் ஆர் அண்டர் செக்ரட்டரி வேலைன்றது கௌரவமாக இருக்கும். இதுக்கு மந்திரி ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்க நீ சம்பாதிக்க. ஆனால் 2 பேருக்கு இது தெரியும். ஸோ இன்னொன்று, இந்த லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் பிஏக்களை தான் அணுகுவார்கள். அவங்க நான் மினிஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சில பிஏங்கெல்லாம் எந்த அளவுக்கு போவாங்கன்னா மினிஸ்டருக்கே தெரியாமல் சார் இது சாதாரண ஃபைல் சார் கையில் போடுங்க சார்னு போட வச்சுருவேன். இப்படித்தான் ஊழல் தொடங்கும். ஸோ விஜய் நினைக்கும் தூய சக்தி ஆட்சியை கொடுப்பது அத்தனை எளிதல்ல. ஆனால் உங்களுக்கு உதவுவதற்காக சவுக்கு மீடியா போல பலர் காத்திருக்கிறார்கள். தினமலர் செய்து கொண்டிருக்கிற இந்த வேலையை இல்லையா? இன்றைக்கி முதல் பக்கத்தில் லஞ்சம் வாங்கினா அதிரடி முதல்வர் எச்சரிக்கைன்னு போட்டுட்டு 2வது பக்கத்தில் வசூலை தொடங்கிய பிஏக்கள். ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு உதவ ஊடகங்களும் நாங்களும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் உண்மையான தூய சக்தி ஆட்சியை கொடுப்பதற்கு நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம், உழைக்க தயாராக இருக்கிறோம். பாமர மக்களுக்கு நல்லாட்சியை தாருங்கள். இதுதான் முதல்வருக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை. சார் அடுத்து உள்குத்து உளவாளியில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். ரீல்ஸ் புகழ் மாண்புமிகுவை சொந்த மாவட்டத்தில் அவரது கட்டபொம்மன் சமூகம் தோளில் தூக்கி கொண்டாடுவதாக பரவலாக பேச்சு கிளம்பியது. இதையடுத்து இப்போது யாரும் தன்னை நேரில் சந்திக்க வர வேண்டாம் என தனது இனத்தாருக்கு அன்பு கட்டளை போட்டிருக்கிறாராம் ரீல்ஸ். மேலும் தனது சமூகத்தார் யாரும் தனக்காக பத்திரிகை விளம்பரத்தையும் கொடுக்க வேண்டாம் என்றும் பிரேக் போட்டிருக்கிறாராம். அதே போல் இரு
யார் ரீல்ஸ் புகழ் அமைச்சர்? அங்க எல்லாருமே ரீல்ஸ் போடுறதுனால யாருன்னு என்னால அதே கெஸ் பண்ண முடியல. இங்கிலீஷ் புலவர் ஒருத்தர் இருக்காரு சார். ஓகே, நெக்ஸ்ட். அதேபோல் தேர்தல் சமயத்தில் பட்டாசு நகர் தொகுதியில் உள்ள நாச்சியார்புரம் கிராமத்தில் தனது சாதிக்காரரின் இல்லத்தில் தங்கிதான் தேர்தல் பணிகளை கவனித்து வந்தார் ரீல்ஸ். இப்போது அதையும் தவிர்த்துவிட்டு அவார்டு நகர் பக்கம் இருக்கும் தனது சொந்த வீட்டுக்கே போய்விடுகிறாராம். இந்த நிலையில் ரீல்ஸ் மாண்புமிகுவின் செயல்பாடுகளை தொடர்ச்சியாக மீடியாக்கள் விமர்சனம் செய்து வீடியோக்களை வெளியிடுகின்றன. இதனால் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகும் ரீல்ஸ். தற்போது அலுவல் ரீதியான விசிட்டாக இருந்தாலும் எனது வருகையை மீடியாக்களுக்கு தயவு செய்து சொல்ல வேண்டாம், அவர்கள் வந்தாலே எதையாவது இழுத்துவிட்டு துயரத்தை கூட்டி விடுகிறார்கள் என்று கட்சியினரிடமும் அதிகாரிகளிடமும் கண்டிப்புடன் சொல்லி வைத்திருக்கிறாராம். போதும். ஜூனியருடனில் இன்னைக்கு ஒரு பேட்டி வந்திருக்கு. ரீல்ஸ் போடுவதை நிறுத்திவிட்டேன், அமைச்சர் கீர்த்தனா ஓப்பன் டாக். புரிஞ்சிருச்சா? ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக தான் ரீல்ஸ் போட்டுட்டீங்க வந்தும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அமைச்சராக உங்களுக்கு, அதுவும் தொழில்துறை அமைச்சராக எவ்வளோ வேலைகள் இருக்கிறது. பேரே வச்சுட்டாங்கப்பா ரீல்ஸ் அமைச்சர்னு. விட்டுட்டு சின்ன குழந்தைகிட்ட போய் இங்கிலீஷ் சொல்லி தரேன்ட்டு போய் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு, சரி அவர் புரிந்து கொண்டார், ரீல்ஸ் போடுறதை நிறுத்திட்டேன்னு டிக்ளரேஷனே கொடுத்துட்டாரு ஜூனியர்டனில். ஒரு ரீல்ஸ் எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு பாருங்க ஒரு அமைச்சரை. கரெக்டு தானேப்பா? அந்த குழந்தை எவ்வளோ பாதிச்சிருக்கான்? நீங்கள் ரீல்ஸ் எடுத்துகிட்டு அது பரவிய பிறகு அந்த குழந்தையோடு படிக்கக்கூடிய சக குழந்தைகள் எப்படி கிண்டல் பண்ணும்? அந்த குழந்தையோட மனசு என்ன பாடுபடும்? இல்லை நீங்கள் பெரிய பதவிகளில் இருப்பவர்கள், கான்ஸ்டியூஷனல் பதவியில் இருப்பவங்க பொறுப்போடு யோசித்து நடந்துக்கிறோம். அதுக்கு தான் சமூகம் உங்களை இப்படி சுட்டி காட்டுது. புரியுதா? இவங்க இந்த ரீல்ஸ் அமைச்சர்னு அந்த தமிழ் ஹிண்டுவில் எழுதின அந்த செய்தியாளர்களுக்கு கீர்த்தனா மீது தனிப்பட்ட கோபமா? அவங்களுக்கும் அதை பிடிக்கல. அதனால் இதெல்லாம் ரைட் சென்ஸில் எடுத்துக்கிட்டு திருத்திக்கிட்டு முதல்வர் நல்லாட்சி தரணும்னு விரும்புகிறாரு. அவருக்கு உதவுங்க சார். இன்னைக்கு ஜூனியர் விடனில் அசால்ட் பழனிசாமி அவர்கள் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு சார், அதையும் படிச்சிடறேன் சார். அந்த பழியை மற்றவர்கள் மீது போட்டுவிட்டு எடப்பாடி எஸ்கேப்பாக பார்ப்பது தான் புது செய்தி. இத்தனை காலம் கட்சிக்காக உழைத்த பலருக்கும் வாய்ப்புகள் வழங்க முடியாமல் போனதற்கு வேலுமணியும் தங்கமணியும் தான் காரணம். வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் அவர்கள் ஆட்டம் போட்டுவிட்டனர். கட்சிக்காக உழைத்தவர்களை என்னுடைய பார்வைக்கு கொண்டு வர விடாமல் பார்த்து கொண்டார்கள். இனிமேல் அப்படி நடக்காது. நானே நேரடியாக உங்களோடு தொடர்பில் இருப்பேன். உங்களை கட்டி காப்பதுதான் என் வேலை என உருக்கமாக பேசுகிறார் எடப்பாடி. இது முழுக்க போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளின் வேட்பாளரையும் முடிவு செய்தது, தேர்வு செய்தது அசால்ட்டு பழனி மட்டுமே. இவங்க மாலதி அவர்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் வேட்பாளராக போட்டியிட்டார்கள். நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அந்த வேட்பாளர்களை அழைத்து அவர்தான் இறுதி பட்டியலை முடிவு செய்தார். பரிந்துரைக்கலாம். இவர் சொல்கிற இந்த தங்கமணி, வேலுமணி ஆகியோர் பரிந்துரைத்தனர். அண்ணா இவருக்கு கொடுங்க, இவர் ஜெயிப்பார், உள்ளூரில் நல்ல பேர் இருக்குது, பணம் வச்சுருக்காரு, செலவு பண்ணார், இவ்வளோ தான். இதோடு முடிஞ்சிடுச்சு. இது போல் வேலுமணி அவர்களாகட்டும், தங்கமணி அவர்களாகட்டும், அல்லது நத்தம் விஸ்வநாதன், சண்முகம் போன்ற பலராக இருக்கட்டும், அவர்களது பரிந்துரையை நிராகரித்த நேர்வுகள், பல நேர்வுகள் இருக்கிறது. இவங்க திருமதி கௌதமி அவர்களுக்கெல்லாம் ஏராளமான பரிந்துரைகள் வந்தது. அவங்க நல்ல கேண்டிடேட். எனக்கு தெரிஞ்சு 20 ஆண்டு காலம் பிஜேபியோடு பயணித்தவர். டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி லீடர்ஸ் எல்லாரையுமே தெரியும் அவங்க கௌதமிக்கு. அவங்களெல்லாம் என்ன அவங்க வேலுமணி தங்கமணி நிராகரிக்க சொன்னாங்களா? ராஜேந்திர பாலாஜி சொன்னார்னா அவர் பேச்சை கேட்டுட்டு இவர் தானே நிராகரிச்சார். அப்படின்னு பார்த்தா செங்கோட்டையனெல்லாம் வச்சுக்கோங்கன்னு எத்தனை பேர் சொன்னாங்க? வச்சுக்கிட்டீங்களா? வேலுமணி சொன்னது எனக்கு பர்சனலாக தெரியும் மாலதி. அண்ணே வேண்டாண்ணே, எல்லாரும் வேணும்ண்ணே. ஒன்றும் இல்லை, செங்கோட்டையன்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோனில் பேசுங்கன்னு சொன்னாங்க. பேசியிருந்தால் பொசுக்குன்னு காலைல விழுந்துருவார் செங்கோட்டையன். அதான் செங்கோட்டையன். நான் என் ஃபோனில் பேசணும் நீக்கு. இவங்க எல்லாருமே இவங்க சொல்கிற இந்த தங்கமணி, வேலுமணி, அத்தனை தலைவர்களும் அண்ணே எல்லாரும் வேணும்ண்ணே, நமக்கு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அண்ணே, யாரையும் அனுப்ப வேணாண்ணே, விடு தம்பி பார்த்துக்கலாம். இப்போ சொல்கிறாரு அடுத்து நம்ம ஆட்சி தான், உள்ளாட்சியில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். அண்ணே அந்த சுதீஷுக்கு அந்த ராஜ்யசபாவை கொடுத்துடல அண்ணே. கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்கண்ணே. 7 8 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்கண்ணே. அதை குறைச்சி 6 கூட ஆக்கலாண்ணே. நம்ம எதுக்குப்பா கொடுக்கணும் அப்படின்னு சுதீஷ்க்கு அந்த சீட்டை கொடுக்காம இப்போ வீராவேசமாக முடங்கி கொண்டிருக்கிறாரு. தனபால்னு ஒரு எம்பி, அவருக்கு கொடுத்தாரு. சும்மா கொடுக்கல, 25 கோடி வாங்கிட்டு கொடுத்தாரு. தெரியுமா? எல்லாம் வெளியில் சொல்ல வேணான்னு பார்த்தேன், பேச வைக்கிறாரு. 15 கோடி எடப்பாடிக்கு, 10 கோடி நியூஸ் டேவுக்கு. மறுக்க சொல்லுங்கள். நியூஸ் டேவுக்கு 10 கோடி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தனபால் அனுப்பிச்சிருக்காரு. இல்லைன்னு சொல்லுங்கள். சம்பளம் போடணும்ல, 25 கோடி கொடுத்துட்டு வாப்பா. சுதீஷ் காசு கொடுக்க மாட்டார்ல, இதுக்காக தட்டி விட்டார். போச்சா? துரத்தி விட்டுட்டு 1% கட்சி நீங்கள். அவங்க இப்போ ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி முக்கியமாக, ஜெயிச்சு ஆட்சிக்கு வரது முக்கியமாப்பா? அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? அதுலேயே வேலுமணி மற்றும் தங்கமணி அவர்கள் பற்றி அதுலேயே இன்னொரு செய்தி வரும்.
இப்படி பேசிவிட்ட பிறகு வேலுமணியும் தங்கமணியும் அதிமுகவில் தொடர்வார்களா? திமுகவில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த மணி என் கோவிற்கு அங்கே கிரீன் சிக்னல் விழவில்லை. ஆகவே வேறு ரூட் எடுத்து விட்டார்கள். தங்கமணியை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டத்தில் ஏற்கனவே அமைச்சர் அருண்ராஜ் பலமாக இருப்பதால் நமக்கு அங்கே முக்கியத்துவம் கிடையாது என முடிவெடுத்து பாஜக பக்கம் வண்டியை திருப்புகிறாராம். தாவேகாவில் இணைய பாஜக மேலிடத்தின் அனுமதிக்காக காத்திருக்கும் வேலுமணியும் அனுமதி கிடைத்ததும் பனையூருக்கு வண்டியை விட காத்திருக்கிறாராம். வேலுமணி அவர்களாகட்டும் தங்கமணி அவர்களாகட்டும் திமுகவுக்கு போவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதை உறுதிபூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகாவுக்கு இவர்கள் இருவரும் செல்வார்களா அப்படின்றதுக்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லை அதிமுகவிலே தொடரலாம் என்றால் மாவட்ட செயலாளர் பதவியை கூட கொடுக்க மாட்டேன்ட்டு நீங்கள் வீம்பு பிடிக்கிறீங்க. எதுக்கு இருக்கணும்? எல்லாரும் அதனால தானே போகிறது. இப்போ கூப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சியா? சரியா மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்குறேன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? அதை நான் கொடுக்க மாட்டேன்னு முறுக்கிட்டு இருந்தானே போகத்தான் செய்வாங்க. அவர்கள் அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் எதிர்காலத்தை யோசிப்பார்களா மாட்டார்களா? இவர் எந்த பதவியும் கொடுக்க மாட்டார். ஒரு இத்து போன கொள்கை பரப்பு துணை செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர், இணை துணை செயலாளர், இப்படி இத்து போன போஸ்ட்டை நீங்கள் தூக்கி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாதா இந்த பதவியோட மரியாதை என்னன்றது? அவங்களுக்கு தெரியாதா? மாவட்ட செயலாளருக்கு மட்டும்தான் கிளைக்கழக நிர்வாகிகளை நியமிக்கும் அதிகாரம் ஏடிஎம்கேவோட கான்ஸ்டியூஷன் படி இருக்குது. நீங்கள் கொடுக்குற பதவி என்ன பதவின்னு தெரியாது? அப்படின்னா புடிவாதான். அசால்ட் பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அழித்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பார். தமிழக அரசியல் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? இப்போ உட்காந்து ஐடி விங் சரியில்லை, ஆட்டுக்குட்டி விங் சரியில்லை. சரி, இயக்குனர் சுதா கோங்கரா அவர்கள் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. எனக்கு சம்பள பாக்கியே கொடுக்கல, ஆனால் வந்து டான் பிக்சர்ஸ் வந்து இன்னொரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அதனால அந்த படத்துக்கு தடை விதிங்க, எனக்கு சம்பளத்தை போய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நேற்று அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு சார். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த வழக்கின் மூலமாக இந்த சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு சுதா கோங்கராவுக்கு இவ்வளவு சம்பளத்திற்கு அவர் தகுதியானவர் அல்ல. அவ்வளவு பெரிய டைரக்டர்லாம் கிடையாது. அவர் 15 கோடி சம்பளமா? என்ன படத்துக்கு சார் சம்பளம் தரல? தீ பரவட்டும் போய் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? தலை விண்ணுன்னு வெளில வந்தோமே. அவங்க ஃபிக்ஸ் பண்ண சேலரி தானே சார்? சரிம்மா, வரேன். கரெக்டு. நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி, நான் மறுக்கவில்லை. ஒரிஜினலாக இந்த படம் திரு சூர்யா அவர்களை மனதில் வைத்து உருவாக்கும். அதாவது அந்த 60களில் நடந்த அந்த மொழி போராட்டம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த போராட்டங்கள், கடைசியாக ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக திமுகவோட எழுச்சி, இதுதான் ஒரிஜினல் பிளான். அண்டு சூர்யா அவர்கள் நடிப்பில் அவரை தயாரிப்பதாக 2D நிறுவனம் 4,20,00,000 சுதா கோங்கராக்கு அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன காரணத்தாலோ அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகரவில்லை. அப்போது அது நகரலன்னு சொன்ன உடனே சிவகார்த்திகேயன்கிட்ட பேசலான்னு சொன்னோன்னே அந்த நேரத்தில் தான் டாஸ்மாக் துட்டை வீட்டில் அடிக்க வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தம்பி புதுசாக ஃபீல்டுக்கு வர்றாரு. அவர் தான் ஆகாஷ் பாஸ்கர். அவர் வந்த உடனே நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சிவகார்த்திகேயன் பெருந்தன்மையாக சரி நல்ல படம் நல்ல கதை, நம்ம ப்ராஃபிட் ஷேரிங் பேசிஸில் இதை நடிப்போம் என்ற அடிப்படையில் சிவகார்த்திகேயன் சம்பளமே வாங்காமல் அந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிறார். படம் ஓடி என்ன காசு வருதோ அதை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ 200 கோடி தான் இந்த படத்தோட பட்ஜெட்டு. உங்களுக்கு பீரியட் ஃபிலிமில் செலவு இழுத்துறோம். ஸோ படத்தை ஷூட்டுக்கிட்டலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாதி படம் ஷூட்டு போயிட்டுருக்கிற நேரத்தில் தான் அமலாக்கத்துறை உள்ளே வருது. நாங்களும் நடிக்கிறோம் அந்த படத்தில், எங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுங்க. வந்து நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இருக்க படத்தை தூக்கிட்டு போயிடுச்சு. எடுத்தாங்களா? அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸு. ஆகாஷ் பாஸ்கர்னால 10 பைசா கொடுக்க முடியல. படம் வருமா வராதான்ற சூழல் வந்து விட்டது. சிவகார்த்திகேயன் அப்படியே நிறுத்துவோம், அவர் சம்பளம் வாங்கல, விடுங்க, இதுக்கு மேலே காசை போடாதீங்க, விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதா கோங்கரா விடல. எப்படியாவது முடிப்போம். அந்த எப்படியாவது முடிப்போன்றது தான் எப்படி போய் முடியுதுன்னா, மொழிப்போர் வரலாற்றை எடுக்கக்கூடிய படம் லவ் சப்ஜெக்டாக போய் மாறுது. அந்த லவ் போர்ஷனை உட்கார முடியாத அளவுக்கு நம்ம மனவேதனை அடைந்து வெளியே வந்தோம் அல்லவா? இதுக்கு காரணம் இந்த பணப்பற்றாக்குறை. சுதா கோங்கராவுக்கு ஐடியா அது இல்லைன்னா என்ன, இதை போடுவான், 2 டூயட்டை போடு என்று போட்டு நான் மனவேதனை அடைந்த அந்த படைப்பு வெளியே வருகிறது. மொத்த செலவு 130 to 150. 150 நாங்கள் எடுத்துட்டீங்க, வந்துருச்சு ரைட்டா? 15 கோடி சம்பளம் பேசுனது உண்மை. இதில் 8 கோடி வாங்கிட்டாங்க ஆல்ரெடி, பெய்டு 7 கோடி வரல. ஒரு ப்ரொடியூசர் 150 கோடி இழந்துட்டு நிற்கிறானே, அவன்கிட்ட போய் இன்னொரு 7 கோடி கொடுன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி இருக்கா சார்? அவங்க தான் முன்னாடியே 10 கோடி தாரேன்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை எடுத்து 15 கோடி தரேன்னு சொல்லிட்டு தான்ப்பா அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்த படம் யாரோட ப்ராடக்ட்? ஆகாஷ் பாஸ்கரன் ப்ராடக்டா? யார் ப்ராடக்ட் இது? இயக்குனரோட தான். தம்பி தியேட்டரில் 7 கோடி கூட வசூலாகலப்பா, வெறும் 7 கோடி வசூலாகலை. அப்போ சிவகார்த்திகேயனுக்கு சுத்தமாக சம்பளமே இல்லையா? ஓசியில் நடிச்சு கொடுத்துருக்காரு. சிம்பிளாக கேட்குறேன், நீ கேட்ட தம்பி நல்லா வக்கனையாக கேட்டான், நீங்கள் ஒத்துக்கிட்டு தானே சார் பண்ணீங்கன்னு. திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் போட்டிருப்பியா கேஸு?
சொல்லு, போட்டிருப்பியா? அவங்க இல்லைன்ன உடனே போய் அவங்களோட அடுத்த படத்தை நிப்பாட்டுன்னு போட்டுறிய. இந்த படம் தியேட்டரில் 4 நாள் கூட ஓடாமல் துரத்தி விட்டாங்களே இந்த படத்தை. இதில் உங்களுக்கு பொறுப்பு இல்லை? சரி, கோர்ட்டில் கேஸ் போடுறீங்களே, அந்த 2D அந்த படத்தை வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்டா? ஆகாஷ் பாஸ்கரன் 2Dக்கு 6 கோடி கொடுத்து வாங்குறாரு. ஆனால் அவங்க கன்சீவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு. நீங்கள் பாட்டுக்கு அதை அப்படியே கொடுப்பா அப்படின்லாம் எடுத்துட முடியாது. அந்த 6 கோடிகள் சுதா கோங்குராவுக்கு கொடுத்த 4.2 கோடி அட்வான்ஸும் அடக்கம். கோர்ட்டுக்கு போகிறீங்களே, நான் இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு 4 கோடி 20 லட்சம் நான் அங்கே வாங்கிட்டேங்க இந்த படத்துக்குன்றது சொல்லணுமா இல்லையா? எனக்கு 15 கோடி பேசுனாங்க, 8 கோடி தான் கொடுத்தாங்க, 7 கோடி கொடுக்கலன்றது ஒரு நேர்மையற்ற செயல் இல்லைவா? என்னதான் வந்து ஒரு ஆகாஷ் பாஸ்கரன் டாஸ்மாக் தூட்டில் சினிமா எடுக்கிறான்றதுக்காக கிடைக்கிற வரைக்கும் பிடுங்கிறது. உரிமையோடு போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறீங்களே, 4 கோடி 20 லட்சம் வாங்கினதை சொல்லிட்டு தானே நீங்கள் அதுங்க கிளைம் பண்ணணும். நான் சிம்பிளாக கேட்குறேன், திஸ் மூவி பராசக்தி இஸ் யோர் ப்ராடக்ட். தேவையில்லாமல் இந்த படத்தினால தான் காங்கிரஸுக்கும் திமுக சண்டையே வந்துச்சு. அது மொழிப்போர் வரலாறு எடுன்னா திமுகவோட பிரச்சார படமாக எடுத்து அந்த படத்தை பார்த்த வேதனையில் 4 பேர் மாற்றி ஓட்டு போட்டிருப்பான் விசிலுக்கு, வெறியில். ஒருவேளை திமுக ஜெயிச்சுச்சுன்னா அந்த படத்தினால தாங்க வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு போய் ஒரு வசனம் ஆமாம் கிளைம் பண்ணிப்பாங்க. அப்போது கொடுத்த 8 கோடி திருப்பி கேட்பாங்க இவங்க ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா. எங்கள் கட்சியை நீ யூஸ் பண்ணியிருக்கிற, எங்கள் கட்சியினால தான் ஓடிச்சு, நீ தான் எங்களுக்கு 8 கோடி கொடுக்கணும், அந்த 8 கோடி திருப்பி கொடுன்னு கேட்டிருப்பாங்க. நீ அப்போ போட்டிருப்பீங்களா கேஸு? ஸோ போய் இப்போ இந்த நீதிமன்றம் நீங்கள் போய் 2 பேரும் சமரசம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்துங்க, இதுக்கெல்லாம் நீதிமன்றத்தோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார். இதுதான் இதோடைய வரலாறு. சரி சார், இந்த அரசியல் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.